Good morning, children. This is the continuation of genetics, last part of bio. Polygenic inheritance in wheat. Kernel color. Several genes combine to affect a single trait. ஸோ செவரல் ஜீன்ஸ் சேர்ந்து ஒரு கேரக்டரை வந்து கவர்ன் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் பாலிஜெனிக். பாலி மீன்ஸ் மெனி, ஜீன். A group of genes that together determine a characteristic of an organism is called polygenic inheritance. It was demonstrated by Swedish geneticist Nelson Eckel in wheat kernel. Kernel color is controlled by two genes, each with two alleles. One with red kernel color was dominant to white. Kernel color na என்ன outer husk, அந்த கவரிங் கலரத்தை சொல்கிறாங்க. ஒன்று வந்து ரெட் கர்னல், இன்னொன்று வந்து ஒயிட்டு. ஸோ டூ பியூர் ப்ரீடிங் வீட் வெரைட்டிஸ், டார்க் ரெட் and a white. Two pure breeding wheat varieties, dark red and a white. Dark red genotype R1, R1, R2, R2 அப்படின்னு ஒரு white genotype R1, R1, R2, R2, அதாவது small r. So F1 generation medium red were obtained with the genotype R1, capital R1, small r1, capital R2, small r2. அப்படிதானே கிடைக்கும் நமக்கு F1 இல்லையா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்து ஒன்று ரெட்டாக இருக்கணும், இல்லது ஒயிட்டாக இருக்கணும், அக்கார்டிங் டு மெண்டீலியன் இன்ஹெரிட்டன்ஸ். ஆனால் இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கி மீடியம் ரெட் கலராக இருந்ததே தவிர பேரண்ட் மாதிரி ரெட்டாகவும் இல்லை, பேரண்ட் மாதிரி ஒயிட்டாகவும் இல்லை. Now F1 wheat plant produces 4 types of gametes. சரி, F1 எடுத்துக்கிட்டேனாக்கி இந்த F1 பிளான்ட் தான் இன்னொரு F1 பிளான்ட் இல்லையா? ஸோ அந்த F1 பிளான்டுடைய கேமிட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்க்கலாமா? கேபிட்டல் R1, ஸ்மால் R1, கேபிட்டல் R2, ஸ்மால் R2வா? அப்போ என்ன டைப் ஆஃப் கேமிட்ஸ் ஃபார்ம் ஆகலாம்? கேபிட்டல் R1, கேபிட்டல் R2, கேபிட்டல் R1, ஸ்மால் R2, கேபிட்டல் ஸ்மால் R1, கேபிட்டல் R2, ஸ்மால் R1, ஸ்மால் R2, இப்படி நாலு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வரலாமா? சரி, ஸோ இப்போ 4R ஜீன் வந்துச்சுன்னா அந்த அந்த கேரக்டரிஸ்டிக் எப்படி இருக்குன்னா 4 கேபிட்டல் R வந்துச்சுன்னா ரெட் கர்னலாக இருக்கு. 3 கேபிட்டல் R ஜீன் வந்துச்சுன்னா மீடியம் டார்க் ரெட் கர்னல் கலர் வருது. 2 அதாவது 2 கேபிட்டல் R வந்துச்சுன்னா அந்த ரெட் கர்னல் கிடைக்குது பேரண்ட் மாதிரி. 1 இருந்துச்சுன்னா லைட் ரெட் கர்னல் கலர் கிடைக்குது. இந்த ஜீன் ஆப்சன்ஸ், எந்த கேபிட்டல் ஆரே இல்லை அப்படின்னு சொன்னக்கு ஒயிட் கர்னல் கலர் கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் த ரிசல்ட். ஓகேவா? ஸோ இப்போ நவ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வெல், ஐ திங்க். ஸோ வி ஹவ் கிவன் அ கிளியர். இங்கே பார்த்தீங்களா டார்க் ரெட் ஆர் கேபிட்டல் R1, R1, capital R2, capital R2. 2 pairs of chromosome, 2 different genes வந்து governs the color of the kernel wheat. இது small r1, small r1, small r2, small r2. ஸோ எல்லாத்துலேயுமே பேர் இருக்கணும். அதுதான் வந்து ஒரு குரோமோசோமில் இருக்குது. இது 2 டிஃப்ரெண்ட் ஆலியில் இந்த கேரக்டரை கவர்ன் பண்ணுது. இப்போ வந்து கேபிட்டல் Tங்கிறது 1 இல்லையா, டால். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் ரெட்டை கவர்ன் பண்ணுறதுக்கே கேபிட்டல் R1, கேபிட்டல் R1, கேபிட்டல் R2, கேபிட்டல் R2, 2 pairs of genes வந்து இங்கே வந்திருக்கு. ஓகேவா? மீடியம் ரெட். ஸோ இப்போ F1 கருப்பட்டி கேளு. 4 டிஃப்ரெண்ட் கேமிட்ஸ் இப்போ போட்டு
So the occurrence of the character shows the bell-shaped curve now. So dark red, medium, அப்புறம் pale red, அதை விட pale, then white. இது போகிற என்னென்ன எக்ஸாம்பிள் நமக்கு வரலாம் அப்படின்னா ஹைட் அண்ட் ஸ்கின் கலர் இன் ஹியூமன்ஸ். இதில் வந்து கண்ட்ரோல் பை 3% ஜீன். இங்கே வந்து டார்க் ரெட்டுங்கிறது 2% ஜீன்ஸ் கவர்ன் பண்ண மாதிரி, ஹைட் அண்ட் ஸ்கின்னுக்கு 3% ஜீன்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஷெய்டட் டைப்பில், அதாவது கிட்டத்தட்ட 5 டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இங்கே கிடச்சிருக்கு. ஆனால் பேரண்ட் வந்து 2 தான். பிகாஸ் ஆஃப் 2% ஜீன், ஒரே கேரக்டர் 2% ஜீன் வந்து கவர்ன் பண்ணுறதுனால இட் ஷோ வேரியேஷன்ஸ், இட் ஷோ மெனி வேரியேஷன், இட் ஷோஸ் மெனி வேரியேஷன். ஸோ இப்போ அது புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் நவ். இப்போ நம்பர் ஆஃப் ஜீன் கூட கூட the characters varieties of particular character will be improved. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெல் ஷேப்டு கேவே கிடைக்குது. அவ்வளோ வெரைட்டி ஆஃப் கேரக்டர்ஸ் இங்கே வந்து டெவலப் ஆகிருக்கு. வீட் கர்னல் கலர் புரியுதா? வீட் கர்னல்னா என்ன? அவுட்டர் ஹஸ்க் கலர். ஓகே, சரி. இப்போ இந்த பேரண்ட் டைப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு. F2 ஜீனோ டைப். 3 R இருந்துன்னா டார்க் ரெட், 3 Rம் ஒரே ஒரு R1 ஸ்மால் ஆர் இருந்துச்சுன்னா மீடியம் டார்க் ரெட். இந்த 2 ஜீனோ டைப்லையும் மீடியம் டார்க் ரெட் தான். அடுத்தாப்புல 2 கேபிட்டல் ஆர் இருந்துச்சுன்னா மீடியம் ரெட், மீடியம் ரெட், மீடியம் ரெட் தான். அடுத்து லைட் ரெட் வந்து ஒரே ஒரு கேபிட்டல் ஆர் இருந்துச்சுன்னா லைட் ரெட், எல்லாமே ஸ்மால் ஆர் இருந்துச்சுன்னா white. So the genetic control of color in wheat kernel is, so what is the ratio? 15:1. ஸோ இப்போ கன்க்ளூஷன் என்னன்னு புரியுதா உங்களுக்கு? ஓகேவா? ஸோ இது வந்து நோ பிளெண்டிங் ஆஃப் ஜீன்ஸ், ஒன்லி த ஃபினோடைப் வந்து வேரி ஆகுது. ஒரு ஷேட்ஸ், மெனி ஷேட்ஸ் ஆஃப் கர்னல் கலர் வந்து டெவலப் ஆகுது. ஸோ அப்போ கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஈச் ரெட் ஆலில் டு த கர்னல் கலர் ஆஃப் வீட் இஸ் ஆடிட்டிவ். ஸோ இப்போ 4 இருந்துச்சுன்னா அது ஒரு கலர், 3 இருந்துச்சுன்னா 2, இப்படி கிரடேஷன் வந்து என்ன செய்துட்டே வருது, குறைஞ்சிட்டே வருது. ஸோ அதோடைய நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல் டோட்டலாக 15:1க்கு எவ்வளோ கிடைச்சிச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு இதில் வந்து குவான்டிடேட்டிவாக இதில் கொடுத்துருக்கு. ஓகேவா? இதான் கன்க்ளூட். அடுத்து எக்ஸ்ட்ரா நியூக்ளியர் இன்ஹெரிட்டன்ஸ், தட் இஸ் சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ டிஎன்ஏ is the universal genetic material. Genes located in nuclear chromosomes follow Mendelian inheritance. Certain traits are governed either by the chloroplast or mitochondrial genes. ஸோ அதனால அதுக்கு பேர், இந்த ஃபினாமினாவுக்கு பேர் எக்ஸ்ட்ரா நியூக்ளியர் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு பேர். ஓகேவா? ஸோ ஜீன்ஸ் which was present other than the genetic material. So in some mitochondrial and chloroplast gene govern the character. அதனால அதுக்கு பேர் எக்ஸ்ட்ரா நியூக்ளியர் இன்ஹெரிட்டன்ஸ். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் நான் மெண்டீலியன் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு பேர். பிளாஸ்மோஜீன் அப்படின்னு ஒரு ஜீன் இருக்கு. இட் லொக்கேட்டட் இன் த சைட்டோபிளாஸ்மிக் ஆர்கனல்ஸ், குளோரோபிளாஸ்ட், மைட்டோகாண்ட்ரியன். ஸோ 3 இதுலையும் இருக்குது பிளாஸ்மோஜீன். இந்த குளோரோபிளாஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இட் வாஸ் அப்சர்வ்ட் இன் 4 o'clock flower. ஸோ 2 types of variegated leaf plant. பேல் கிரீன் லீஃப்டு பிளான்ட், பேல் கிரீன் லீஃப் பிளான்ட் இருக்கா, அது மெயிலாக எடுத்துக்கிறோம். டார்க் கிரீன் லீஃப் பிளான்ட், சரியா, அது ஃபீமேலாக எடுத்திருக்கோம். சரி. ஸோ அப்போ pollen of dark green was transferred to the ஸ்டிக்மா ஆஃப் த டார்க் கிரீன். போலன் ஆஃப் பேல் கிரீன் லீஃப் வந்து இதை பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபீமேல். அப்போ F1 என்ன கிடைச்சிருக்கு? டார்க் கிரீன் கிடைக்குது இல்லையா? ஸோ இந்த ரெசிப்ரோக்கல் கிராஸ் த M1 பிளான்ட் டிஃபர் ஃப்ரம் ஈச் அதர். இப்போ பார்த்தீங்கன்னா டார்க் கிரீன் லீஃப்டு பிளான்ட் மெயிலையும் பேல் கிரீன் லீஃப்டு பிளான்ட் ஃபீமேலையும் எடுக்கும்போது பேல் கிரீன் லீஃப் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இங்கே மெயிலில் பேல் க்ரீனாக இருந்தது, அங்கே வந்து ஃபீமேலில் பேல் க்ரீனாக இருந்துச்சு. மெயிலில் பேல் க்ரீன் வரும்போதும் டார்க் க்ரீன் வருது, ஃபீமேலில் பேல் க்ரீனாக எடுக்கும்போதும்
உங்களுக்கு என்ன வருது? பேல் கிரீன் லீஃப். அப்போ வாட் இஸ் த ரிசல்ட்? அப்போ இது வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல் இல்லை. அக்கார்டிங் டு த மெண்டீலியன் இன்ஹெரிட்டன்ஸ், ஸோ எது டாமினன்ட்டோ அதுதான் இன்ஹெரிட் ஆகும். அப்படின்னா நம்ம ரெசிப்ரோக்கல் கிராஸ் பண்ணி பார்த்தாலும் நமக்கு வந்து ரிசல்ட் வந்து வேரி ஆகுது. ஸோ அதனால ஸோ எப்படி இந்த ஃபினோடைப் கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ வேரிகேட்டட் லீஃப், ஆல் ஒயிட் குளோரோபிளாஸ்ட், கிரீன் குளோரோபிளாஸ்ட், இல்லை வந்து ஆல் கிரீன் குளோரோபிளாஸ்ட் இருக்கு இல்லையா? குளோரோபிளாஸ்ட்ல ஒயிட் இருந்துச்சுன்னா அது வேரிகேட்டட் லீஃப் ஆகும், கிரீன் இருந்துச்சுன்னா கிரீன் லீஃபாகவும் வருது. ஓகேவா? இது ரெண்டுமே இருக்கு, புரியுதா? அப்போ cytoplasmic genetic male sterility is common in many plant species. அப்போ sterility is maintained by the influence of both nuclear and cytoplasmic gene. Cytoplasm N வந்து normal, S வந்து sterile, for these are found in mitochondria. இதெல்லாம் எதுல இருக்குது? என்னங்கிற ஜீன் சைட்டோபிளாசத்துலையும், எஸ்ங்கிற ஜீன் வந்து ஸ்டிரைல் ஜீன் வந்து எங்க இருக்குது? மைட்டோகாண்ட்ரியாலையும் இருக்குது. ஸோ அப்போ ஃபெர்டிலிட்டி ஃபேக்டரை மெயின்டைன் பண்ற ஜீன் வந்து என்னது? ஆர்எஃப் ஜீன். இந்த ஜீன் வந்து நியூக்ளியர் ஜீன். இது வந்து they are distinct from genetic male sterility genes of other plants. இப்போ இந்த RF genes do not have any expression of their own unless the sterile cytoplasm is present. ஓகேவா? இந்த ஆர்எஃப் ஜீன் என்ன ஆகாது? do not have any expression of their own unless the sterile cytoplasm is present. சரியா? ஸோ அப்போ இந்த ஆர்எஃப் ஜீன் வந்து தானா வந்து எக்ஸ்பிரஸ் ஆகாது. ஸ்டிரைல் சைட்டோபிளாசம் இருந்தா மட்டுமே இது வந்து என்ன செய்யும்? எக்ஸ்பிரஸ் ஆகும். ஸோ அப்போ இந்த ஆர்எஃப் ஜீன் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகணும்னா அதுக்கு என்ன வேணும்? சைட்டோபிளாசத்தில் உள்ள எஸ் அப்படிங்கிற ஃபேக்டர் இருந்தா மட்டுமே அது வந்து ஸ்டெரிலிட்டிக்கு ரெஸ்பான்சிபிள் ஆகும். இல்லாட்டி என்ன செய்யாது? இது ஒர்க் பண்ணாது. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் நவ்? So combination of N cytoplasm with small rf and S cytoplasm with capital RF produces plant with fertile pollens, while S cytoplasm with small rf produce only male sterile plant. So இப்போ இது புரியுதா உங்களுக்கு? N சைட்டோபிளாசத்தோட S ஸ்மால் RF இருந்துச்சுன்னா அண்ட் அது மாதிரி கேபிட்டல் RF இருந்துச்சுன்னா எஸ் சைட்டோபிளாசத்தோட இது வந்து மேல் ஸ்டீரைல் பிளான்ட்ஸாக மாறும் அப்படிங்கிறது தான் இதோடைய. ஸோ இதுதான் இதோடைய ரிசல்ட். ஓகே, என்னென்ன காம்பினேஷன்லாம் ஸ்டீரைல் பிளான்ட்டாக மாறும் அப்படிங்கிறத உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கு. ஸோ அப்போ டிஎன்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியல் மட்டும்தான் சில கேரக்டர்ஸை டிட்டர்மைன் பண்ணும் அப்படின்னு கிடையாது. சைட்டோபிளாசத்தில் உள்ள ஜீன்ஸும் ரெஸ்பான்சிபிளாக இருக்கலாம், மைட்டோகாண்ட்ரியாவில் உள்ள ஜீன்ஸும் ரெஸ்பான்சிபிளாக இருக்கலாம், குளோரோபிளாஸ்டில் உள்ள ஜீனும் ரெஸ்பான்சிபிளாக இருக்கலாம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து சைட்டோபிளாச ஜீன் வந்து இதில் வந்து ரோல் ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கு. அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா? ஆர்எஃப் ஜெனட்டிக்கு அது சைட்டோபிளாச ஜீன் இருந்தால் தான் அது எக்ஸ்பிரஸ் ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கு. ஸோ திஸ் இஸ் எக்ஸ்பிரஷன் ஆஃப் த கலர் ஆஃப் த வேரிகேட்டட் லீஃப், அந்த ஒயிட் டு பேலும் டார்க் க்ரீனும். Atavism is a modification of biological structure whereby an ancestral trait reappear after having been lost through re-emergence of sexual reproduction in the flowering plant. Hierarchium pilosella is the best example for atavism in plants. அப்படின்னா என்ன? modification of biological structure whereby an ancestral trait reappears. ஓகேவா?